இதுதான் புத்தர் மூணாவது தேர்வு. அந்தாண்ட பக்கம் இருக்கிறது அங்கே தான் போர்வெல் இருக்குது. அந்த போஸ்ட் கம்பத்தாண்ட அங்கே போர்வெல்லேருந்து அங்கேருந்து சப்பு வந்து இந்த தெருவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய தெரு வந்து மூணாவது தெரு. அது 1வது தெரு, இது 2வது தெரு, அது 3வது தெரு. இதுதான் என் வீடு. தென்னை மரம் தான் என் வீடு. அந்த வீட்டுக்கு அந்தாண்ட தான் 4வது தெரு. நான் தண்ணி வந்து இந்த இடத்துல தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பாருங்கள், அங்கே குடம் இருக்குது பாருங்கள். அது வழியாக வந்து இப்படி திரும்பி இங்கே தான் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு காம்பவுண்ட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போவேன் தண்ணி. ஸோ இது மேலே இருக்கிறது இப்படி தான் நான் வந்து ஒவ்வொன்றா காம்பவுண்ட் மேலே வச்சு இந்தாண்ட தெருவில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் மேலே சோத்தில் வச்சு தான் நான் உள்ளே கொண்டு போவேன். ஓ இப்படி தான் நான் இந்த 3 மாதமாக தண்ணி எடுத்துன்னு இருக்கேங்க. குழா உடச்சி 3 மாதம் ஆச்சு. இப்போது அந்தாண்டிக்கா போய்ட்டு காம்பவுண்ட்லேருந்து அந்த தண்ணி எடுத்துன்னு போய் உள்ளே கொடுக்கணும். ஸோ இப்படி தான் என் வாழ்க்கை ஓடுதுங்க. இந்த 3 மாதமாக நான் பெட்டிஷன் அடிச்சிருக்கேன். இந்த 3 மாதமாக கண்டுக்கல. இது மட்டும் இல்லைங்க, 24 வருஷமாக நான் பெட்டிஷன் அடிச்சிருக்கேன். முதல்ல விழுந்த தெருவு எங்கள் தெருவு தான். அதுக்கப்புறம் அந்தாண்ட தெருவு. ஸோ முதல்ல வந்து மூர்த்தி நகர்னு தான் வச்சார் எங்கள் அண்ணா. எங்களுடைய பிளாட்டு, எங்களுடைய சொந்த நிலம் 20 அடிக்கு வந்து ரோடை விட்டுருக்காரு எங்கள் அண்ணா, 22 அடிக்கு. ஸோ மூர்த்தி நகர் வச்சது வந்து அந்த மூர்த்தி நகர்னு வந்து அழிச்சிட்டு புத்தர் நகர் வச்சுட்டாங்க. 2000 வந்து சேங்ஷன் ஆச்சு போர்வெல். அந்த போர்வெல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மூர்த்தி நகருக்கு சேங்ஷன் ஆகல, புத்தர் நகருக்குன்னு சொல்லிட்டு அந்தாண்டிக்கா போட்டாங்க. கம்ப்ளீட்டாக மூர்த்தி நகர் வந்து அழிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் அண்ணனை வந்து இந்த பிளாட்டுக்காகத்தான், இந்த ரோட்டுக்காகத்தான் எங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. 22 பேர் சேர்ந்து மூர்த்தியை கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்தாண்டிக்கா வந்து போர்லேருந்து நான் ஓஸ் போட்டு எடுப்பேன். ஸோ அந்த பழுப்பெல்லாம் உடச்சி போட்டாங்க. யாருனாக்கா இந்த உபத்தலைவர் சமத்துவபுரம் சத்யகுமார்னு சொல்லிட்டு அவர் பேர், அவர் உடச்சி போட்டார். அது மட்டும் இல்லை, இந்தாண்டிக்கா வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து பழுப்பை வந்து நோண்டி இப்படி பொச்சின்னு போனேன். நான் பிளாட்டு வழியாக பொச்சின்னு போயிட்டு, இப்போது போன மாதம் நடந்த கதை. பொச்சின்னு போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் காடி எடுத்து பழுப்பு உள்ளே போட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து
பழுப்பு வந்து ஃபிட் பண்ணேன். இதையும் அந்த சத்யகுமார் வார்டு மெம்பர் வந்து உடச்சி போட்டார். இதுக்கும் தண்ணி விடலை, எனக்கு 2 பக்கமும் தண்ணி விடலை. ஏன்னா என்ன சொல்கிறாரு, உங்கள் தெருவுக்கு வந்து இது வரையிலும் தண்ணி வந்து சேங்ஷன் ஆகலை, எதுவுமே குடிக்கிற தண்ணியோ போர் தண்ணியோ உங்கள் தெருவுக்கு வந்து சேங்ஷன் ஆகலை அன்ட்டு. நான் இருக்கிறது வந்து 3வது தெருவில் இருக்கேன். முதல்ல விழுந்த தெருவு அது தான். இதெல்லாம் இப்போ உருவான தெருவு 2 தெருவு. 4வது தெருவில் போர் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கடைசி தெருவில் போட்டிருக்காங்க. அங்கேருந்து இங்கே சப்பு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எனக்கு சப்பு கொடுக்கலங்க. ஏன்னா போர் வந்து போன வருஷம் சேங்ஷன் ஆச்சு. சேங்ஷன் ஆனது பார்த்தாக்கா போர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயினேன்ட்டாங்க போன வருஷம் வந்த பிடிஓ மேடம். ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, சப்பாவது கொடுங்கன்னு கேட்குறேன். இங்கேருந்து லைன் இழுத்துன்னு வந்து அந்த தெருவுக்கு, புத்தர் நகர் தெருவுக்கு சப்பை கொடுங்க. நான் இருக்கிற தெருவுக்கு, ஓர்தப் சர்ச்சு என்னுடைய தெருவுக்குன்னு கேட்குறேன். இந்த 3 மாதமாக நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. 2 முறை பிடிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன். பிடிஓவை பார்க்க முடியல. ஜூனல்ஸ் டெப்டி மேடம் வந்து இப்போது புதுசாக வந்திருக்காங்களாம். அவங்கள போய் பாருன்றாங்க. இன்னும் எத்தனை மாதம் இழுத்துன்னு போகுமோ தெரியாதுங்க. ஸோ இது வந்து புத்தர் நகருங்க, புத்தர் நகர்.